இன்று அவருடைய சத்தம். எழுதியவர் சகோதரர் சகரியா பூனன் அவர்கள். நாள் ஜூன் 8. நம்மையே பார்த்து அல்ல, இயேசுவை கண்டு விசுவாச ஓட்டம் வேண்டும். முதலாவது, நமக்குள் இருப்பதை நாம் கண்டு வாழ்ந்திடக்கூடாது. அவ்வாறு காணும்படி தேவன் நமக்கு கற்றுத்தரவும் இல்லை. நமக்குள் இருப்பதை பார்த்து கொண்டு நாம் எவ்வாறு பந்தயத்தில் ஓட முடியும்? பரிசுத்தத்தை பிரசங்கித்திடும் நல்ல சபைகளில்தான் இந்த தவறு நடைபெறுவதை நான் கண்டிருக்கிறேன். சபையில் உள்ள அநேகர் இன்னமும் தங்களைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவ்வாறு ஜீவிப்பது பெருத்த மன சோர்வைத்தான் நமக்குள் கொண்டு வரும். ஏனெனில் நம் மாம்சத்தில்தான் நன்மை ஏதும் வாசமாயில்லையே. ஓர் ஆவிக்குரிய மனிதன் எப்போதும் முதலாவதாக மேல் நோக்கி காண்பவனாகவே இருப்பான். அந்த மேல் நோக்கிய பார்வையில் இயேசுவை கண்டு, இயேசுவின் அந்த மகிமை பிரகாசத்தில் பரிசுத்த ஆவியானவர் அவனுடைய தேவைகளை உணர்த்தி அவனுக்கு காட்டுவார். தேவன் வகுத்த இந்த செம்மையான வழியில் நம்மை காணும்போதுதான் நாம் சோர்ந்து போய்விட மாட்டோம். மனோதத்துவ ரீதியில் தங்கள் ஜீவியத்தை மேம்படுத்த விரும்புகிறவர்கள் மாத்திரமே தங்களையே பார்த்து கொண்டிருப்பார்கள். தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர் வரும்போது, என்னிடத்திலுள்ள யாவற்றையும் அவர் உங்களுக்கு எடுத்து காண்பிப்பார் என்றே இயேசு கூறினார். நாம் மெய்யாகவே ஆண்டவரோடு சேர்ந்து நடக்கிறோம் என்பதற்கும், நாம் பரிசுத்தாவியின் அபிஷேகத்தில் தொடர்ச்சியான நிறைவோடுதான் வாழுகிறோம் என்பதற்கும் உள்ள ஒரு முக்கியமான அடையாளம் என்னவெனில், தேவ ஆவியானவர் இயேசுவை இன்னமும் சற்று அதிகமாய் நமக்கு வெளிப்படுத்தி காண்பிப்பார் என்பதேயாகும். எபேசியர் 4:24 சற்று கருத்தூன்றி வாசியுங்கள். மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள் என எவ்வளவு ஆணித்தரமாய் இந்த வசனம் கூறுகிறது. இன்று பரிசுத்தத்தை பின்பற்றும் அநேகர் பொய்யான பரிசுத்தத்தையே பின்பற்றி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். தங்கள் சொந்த கண்களுக்கு பரிசுத்தர்களாய் காணப்படும் பொய்யான பரிசுத்தம். ஆகவேதான் ஒரு ஆவிக்குரிய மனிதன் மேல் நோக்கி இயேசுவை முதலாவது கண்டு, பின் அந்த வெளிச்சத்தில் தன்னையும் கண்டு இயேசுவின் பரிசுத்தத்தில் முன்னேறுகிறான். ஜெபிப்போமா. பரலோக தந்தையே, எங்களையே கண்டு கண்டு மனம் நோகிப்போன எங்களை உம்மை பார்த்து ஓடும்படி அழைத்த உற்சாகத்திற்கு மிக்க நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஆமேன்.